இந்த வீடியோவில் ஆராய்ச்சியாளர்கள் வேற்று கிரகவாசிகளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை தவிர இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் இருக்கா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்டு. புராணங்களோ இல்லை பழங்காலத்தில் ஒரு சில கல்வெட்டில் இருந்த மர்மமான உருவமோ இதை எதையுமே ஆராய்ச்சியாளர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ஏலியன் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா இனி வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதே சமயம் நம்ம மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லைன்ற விஷயத்த ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. விஞ்ஞானபூர்வமாக எப்போ இந்த ஏலியன்களை பற்றின தேடுதல் ஆரம்பிச்சதுன்னா 16-17ஆம் நூற்றாண்டுகளே சயின்டிஸ்ட் மத்தியில் ஏலியன்ஸை பற்றின டாபிக் விவாத பொருளாக இருந்திருக்கு. பல விஞ்ஞானிகள் நம்மளை தவிர ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு, அதுவும் நம்ம சூரிய குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்குன்னு நம்பினாங்க. ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனான கார்ல் ஃப்ரைட்ரிச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய வளைவான ஜியோமெட்ரிக் ஷேப்ஸை செரிபியன் ஃபாரஸ்ட்டில் நம்ம வச்சோம்னா லுனேரியன்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம பூமியில் இருக்கிறோன்றத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. இதில் அவர் லுனேரியன்ஸ்ன்னு சொல்றது நிலவில் வாழக்கூடிய மனிதர்கள். அதே காலகட்டத்தில் ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரோனமரான ஜோசப் ஜொஹான் வான் என்றவர் ஒரு சஜெக்ஷன் சொல்றாரு. சஹாரா டெசர்ட்ல பெரிய பெரிய அகழிகளை தோண்டி அதுல நிறைய தண்ணியை ஃபில் பண்ணி அது கூட நிறைய லிக்விட் லேயர்ஸ் அப்புறம் கெரோசனை ஊத்தணும்னா அது ஒரு ஃபயரி சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பார்த்துட்டு ஏலியன்கள் எங்கேயாவது இருந்தா அவங்க பூமிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பினாரு. இது போல இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் ஏலியனுக்கு சிக்னல் அனுப்புறத பத்தி அவங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே நடைமுறையில நடக்கல. முதல் முறையா ஸ்பேஸுக்கு சிக்னல் சென்ட் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1924 ஆஸ்ட்ரோனமர் டேவிட் பெக்கும் அவரோட தலைமையிலான ஒரு விஞ்ஞான குழுவும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பயன்படுத்தி தரையில இருந்து பல மைலுக்கு மேல ஒரு ரேடியோ ரிசீவரை அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல ஏதாவது உயிரினங்கள் இருந்து அது நமக்கு சிக்னல் அனுப்புமான்றதை செக் பண்றதுக்காக. ஆனா நமக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல. 1950ல இட்டாலியன் அமெரிக்கன் பிசிக்ஸ்டான என்ரிகோ ஃபெர்மின்றவரு அவங்க நண்பர்களோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, வேர் இஸ் எவரிபடி, எல்லாரும் எங்க? இவர் எதை மீன் பண்ணி அந்த கேள்வியை கேட்கறாங்கன்றது அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி தான் ஏலியன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் கேட்கப்பட்ட அந்த கேள்விதான் ஃபெர்மி பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த என்ரிகோ ஃபெர்மி இந்த கேள்வி கேட்ட 4 வருஷத்திலேயே இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் கேட்டதுக்கான பதில இன்னி வரையும் விஞ்ஞானிகள் தேடிக்கிட்டே இருக்காங்க. 1960ல கர்னல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆஸ்ட்ரோனமர் பிராங்க் ட்ரேக் என்றவரு ஒரு ப்ராஜெக்டை பர்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் சர்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸோட ப்ராஜெக்ட். இதுக்கு அவர் ப்ராஜெக்ட் ஓஸ்மான் பேர் வைக்கிறாரு. 26 மீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பை பயன்படுத்துறாரு. 100 ஹெர்ட்ஸ் அலைவரிசையை கொண்ட சிங்கிள் சேனல் ரிசீவரை பயன்படுத்தி ஸ்கேன் பண்றாரு. ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 1961ல ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்றாரு. இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மில்கிவே கேலக்சியில நம்ம பூமியை போலவே உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரேக் ஈக்குவேஷன். இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா உங்களாலையும் கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுல ஆர்ல ஒரு வருஷத்துல எத்தனை நட்சத்திரங்கள் ஆவரேஜா மில்கிவே கேலக்சியில உருவாகுதுன்றத கொடுக்கணும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4ல இருந்து 7 நட்சத்திரம் புதுசா உருவாகுது. சரி, நம்ம இப்ப இதுல ஒரு 4 ஆட் பண்ணிப்போம். அடுத்து எஃப்பி. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேலக்சியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம சூரிய குடும்பம் போலவே எவ்வளவு சோலார் சிஸ்டம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றத கால்குலேட் பண்றதுக்கு. இதுவரை நம்ம கண்டுபிடிச்ச நட்சத்திரங்களை சுத்தி குறைஞ்சபட்சம் 2-3 கிரகம் அது சுத்தி வருது. அப்ப தோராயமா நம்ம மில்கிவே கேலக்சியில 85% நட்சத்திரங்களை சுத்தி கிரகங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்து NE, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எர்த் லைக் பிளானட். இப்போ நட்சத்திரங்களை சுத்தி வர கிரகங்கள் எல்லாமே நம்ம பூமியை போல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 5500க்கும் மேல எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதுல ஹாபிட்டபிள் ஜோன் உயிர்கள் வாழ தகுதியான கிரகங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டா 8 கிரகங்கள்ல பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுவே நம்ம சூரிய குடும்பத்துல ஹாபிட்டபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வீனஸ், எர்த் அப்புறம் மார்ஸ் 3 கிரகங்கள் இருக்கு. இது போல ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலயும் ஹாபிட்டபிள் ஜோன்ல குறைஞ்சபட்சம் 1ல இருந்து 5 கிரகம் வரையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம தோராயமா 3 வச்சுக்கலாம். அடுத்து FL. உயிர்கள் வாழ தகுதியா இருக்கக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாக சாத்தியமான சூழ்நிலை இருக்கான்றத பாக்குறதுக்காக இதுல நம்ம ஒரு 50% வச்சுக்கலாம். அடுத்து FI. ஒரு கிரகத்துல உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அதில் உருவாக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதில் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனுஷங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன பூச்சா கூட இருக்கலாம். ஆனால் அதுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையிறதுல இன்டெலிஜென்ஸாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம ஒரு 50% வச்சுப்போம். அடுத்து FC, பர்சன்டேஜ் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஸ்பீஷியஸ். பரிணாம அடைஞ்ச உயிரினங்களில் எவ்வளவு நம்ம மனுஷங்களை போலவே டெக்னாலஜியில் டெவலப்பாக இருந்து மற்ற கிரகங்கள்லேருந்து வர சிக்னலை ரிசீவ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பார்க்கறது. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பூமியை எடுத்துக்கோங்க.
நமக்கு ஸ்பேஸ்ல இருந்து சிக்னல் வந்ததுன்னா அந்த சிக்னல் என்ன எங்கிருந்து வந்ததுன்றத பத்திலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸான டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் தோராயமா ஒரு 20% வச்சுப்போம். அண்ட் லாஸ்டா எல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய சிவிலைசேஷன் ஆவரேஜா எத்தனை வருஷம் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ஆகஸ்ட் 1924 தான் ஏலியன் இருக்கான்றதுக்கான தேடலே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம ஒரு 100 வருஷமா தான் ரேடியோ சிக்னல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நம்மளை விட ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 1000 வருஷமாவே வேறு ஒரு கிரகத்துக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால ஏன் நம்ம பூமியை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம மில்கி வே கேலக்சி 1,00,000 ஒளியாண்டு பெருசு. இப்போ நம்ம பூமியில இருந்து ஒரு 18,000 ஒளியாண்டு தொலைவில் நம்ம பூமியை போலவே டெக்னாலஜில டெவலப் ஆன ஒரு கிரகத்துக்கு நம்ம சிக்னல் அனுப்பிச்சா அது போய் சேர 18,000 வருஷம் ஆகும். அவங்க மறுபடியும் நமக்கு சிக்னல் அனுப்ப இன்னொரு 18,000 வருஷம் ஆகும். இப்போ இந்த எல்லில் ஆவரேஜ் லைஃப் டைம் ஒரு 1000 போட்டுப்போம். இப்போ இதை கால்குலேட் பண்ணால் நம்ம மில்கி வே கேலக்சியில் 510 கிரகங்கள் நம்மளை போல சிவிலைசேஷனோ இல்லை நம்மளோட அட்வான்ஸான சிவிலைசேஷனோ வாழ வாய்ப்பு இருக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி ஆட் பண்ணால் கூட நமக்கு ஃபைனலாக என் வேல்யூ 30 வரும். நம்மளை போலவே டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய 30 சிவிலைசேஷனாவது நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ரொம்பவே கம்மியான நம்பர்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரேக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எல்லா சயின்டிஸ்டாலும் ஏற்றுக்கப்படக்கூடிய ஒன்றா இன்னி வரைக்கும் இருக்கு. நம்ம பூமியில் அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஏலியனை பத்தின தேடுதல் வேட்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை ஏலியன் நாளைக்கு நம்ம பூமிக்கு வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நம்மளோட கை கொடுத்து செல்ஃபி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். இப்போ நம்ம பூமியில ஏதோ ஒரு வினோதமான உயிரினம் இருந்தா அதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணதா விரும்புவோம். அது எப்படி உருவாக்கி இருக்கும், அது என்னெல்லாம் பண்ணுன்றத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம். அதே தான் ஏலியன்ஸும் நம்மள பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி டிராவல் பண்ணி வரக்கூடிய ஏலியன்ஸ் நம்மளை விட வீக்கா இருந்தா நம்ம அதுங்களை ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனா ஏலியன்ஸ் நம்ம பூமியை கண்டுபிடிச்சி வரது சாத்தியமானு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். நம்ம மில்கி வே கேலக்சி 1,00,000 ஒளியாண்டு பெருசுனா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்சி எல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒளியோட வேகமா பயணிக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்கு. அதே சமயம் இன்னும் சில 100 ஆண்டுகள்ல நம்ம பூமியில இருந்து 100-200 ஒளியாண்டு தொலைவில் பூமியை போலவே இருக்கக்கூடிய கிரகங்களோட கம்யூனிகேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும் தனியா இல்லைன்ற விஷயம் நமக்கு இப்ப தெளிவாயிடுச்சு. ஒருவேளை நாளைக்கே ஏலியன்ஸ் உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்க வீட்டு கதவு தட்டினா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேல சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.